மதுரையில் ஒரு ராணி மனங்களில் வருவாய் நீ பூவுலகம் யாவையும் நீ காக்கிறாய் தினம் தினம் உன்னை தேடி வருபவர்களும் கோடி தீராத சோகங்களை தீர்க்கிறாய் ஏதேதோ தோற்பு நீதானே காப்பு மாறாதோ மாட்டிவிடும் பாவமே நீ பாராய் ஓடிவிடும் யாவுமே பச்சை புடவக்காரி அச்சமெதையும் மாற்றி பாராளும் மீனாட்சி ஆகிறாள் கோடி வகல் மேறு உன்னை தேடி வரும் மாறு வாழ்வு தரும் மண்ணை அவள் காத்திடுவாள் உன்னை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலான் அபிராமி கலைக்கண்களே. அபிராமி தாய் அனைத்தையும் தருகின்றாள். அந்த அபிராமியுடைய திருவருளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டும். சில பேருக்கு தேவி அனைத்தையும் தருகிறாள். பொண்ணு இருக்கிறது, பொருள் இருக்கிறது, போகம் இருக்கிறது. ஆனால் மனதில் ஒரு விதமான அமைதியற்ற நிலைதான் இருக்கிறது, நிம்மதி இல்லை. ஆனால் அம்பிகை சில பேருக்கு எதுவுமே தரலை. அவர்கள் ஏழ்மையில வறுமையில தான் விளங்குகிறார்கள். இருந்தாலும் மனதில் ஒரு ஆனந்த பரவச நிலை இருக்கிறது. அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது? அம்பிகையின் அருள் வெகு வெகு நுட்பமானது. அந்த அம்பிகையுடைய அருளை புரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு தகுதி வேண்டும். ஆகவே அம்பிகையிடம் அதைத்தா இதைத்தா என்று கேட்பதை விட இதை உணர்ந்து கொள்கிற ஞானத்தை தா. ஆகவே வேண்டுவதை விட ஞானம் வேண்டும் என்று வேண்டுவதுதான் சிறந்த வேண்டுதலாக விளங்கும். எனக்கு அந்த ஞானம் இருக்கா? மீனாட்சி அம்மா எனக்கு அதை கொடுத்துருக்காங்களா? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? மறுபடியும் குழப்பமா? தாயே, வணங்குகிறேன். நேற்று அந்த பெரியவர் பேசியதை கேட்டு குழம்பி போயிருக்கிறாய், அதானே? ஆமா தாயே, எல்லாம் அறிஞ்சவங்க நீங்க. எல்லாம் கிடைச்சும் நிம்மதி இல்லாமலும் எதுவுமே இல்லாம துன்பத்துல சிக்கி இருந்தா பரவச நிலைய எப்படி அடைய முடியும்? அதுக்கான சூட்சமத்தை விளக்கமா சொல்லுங்கம்மா. அந்த சூட்சமத்தை 2 நிகழ்வுகள் மூலம் விளக்குகின்றேன். அதை புரிந்து கொள்ளும் திறன் உனக்கு இருக்கிறதா என்று நீயே பார்த்துக்கொள். சபாபதி சார், சொல்லுங்க. 2 மாசமா இஎம்ஐ கட்டவே இல்லை. பெனால்ட்டி வேற ஏறிட்டே இருக்கு. எப்போ சார் இஎம்ஐ கட்ட போறீங்க? கட்டிடுறேன். ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் சீக்கிரமா கட்டுங்க சார். புரோக்கர் இவர் என்ன சொல்ல போறாரு தெரியலையே. ஹலோ சார், சபாபதி சார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 50 பவுனுக்கு கீழே குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் சார். சபாபதி சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணுக்கு இப்பவே 32 வயசு ஆயிடுச்சு. கடனை உடனே வாங்கி சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்க பாருங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் போனை வச்சிருக்கேன் சார்.
தாங்க முடியாதும்மா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நிறைய கடன், வேலையிலையும் ப்ரொமோஷன் இல்லை. இனிமே நீ விட்ட வழிதாம்மா. சபாபதி, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல, கடன் கட்ட முடியாம வீடு மூழ்க போகுது, வேலையிலையும் பிரச்சனை, அதானே? ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நோயின்னு உன்னை படைச்சா கூட மருந்தையும் அவளே படைச்சிடுவா. இந்த மோதிரத்தை போடு, நம்பிக்கையோட போடு. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? இப்பதாம்மா பார்க்க வந்திருக்கேன். பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஒன்றும் பயப்பட வேண்டான்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. பேரங்கெல்லாம் என்ன பண்றாங்க? விளையாடிட்டு இருக்காங்கப்பா. உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. டாக்டர் பார்த்துட்டு கால் நான் பண்ணுங்க. பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரிங்கப்பா. ஓகே. எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் தான் சொல்லுது. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இதோ பாருங்க டாக்டர், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். எவ்வளோ வேணாலும் பணம் செலவு பண்ண தயாரா இருக்க. ஆனா இந்த வெறுமை இருக்க, அது என்னை கொல்லுது. எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சு வாழ்ந்த என்னால இப்போ பிரச்சனையே இல்லாம இருக்கிறத என்னால சமாளிக்க முடியல. வேடிக்கையா இருக்கு. இந்த மோதிரம் என்னை என்னென்னமோ பண்ணிடுச்சு. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஷேர் மார்க்கெட்ல லாபம் வந்து, வேலையில டபுள் ப்ரமோஷன் ஆகி, கேஸ்ல ஜெயிச்சு பூர்வீக சொத்து கைக்கு வந்து, இன்னும் என்னென்னமோன்னு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியலையே. முன்ஜென்ம பலன் நிறைஞ்சது தானே வாழ்க்கையே. என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு. ஆனா இந்த வெறுமையை விரட்ட ஒத்த ரூபா பயன்படல. பிரச்சனை நம்மளை துரத்த, நம்ம பிரச்சனைகளை துரத்த, இதுதான் வாழ்க்கைன்னு இப்போ புரியுது. இந்த மோதிரம் எவ்வளவோ பலன் கொடுத்த எனக்கு இப்ப கொஞ்ச நாளா இதுதான் என் சாபம்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மோதிரத்தை தந்த அந்த சாமியாரை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த மோதிரம் யார் கேட்டாலும் கிடைக்கும். எல்லா விரல்களுக்கும் பொருந்தும். அதன் பெயர் லட்சிய வெறி. அந்த மோதிரத்தால் கிடைக்கின்ற வரத்தை அனுபவிக்கிறவர்கள் அதனால் கிடைக்கின்ற சாபத்தையும் வெற்றி கொள்ளும் வித்தையை கற்க வேண்டும். கயிற்றின் மேல் நடக்கிற மாதிரி வரத்தையும்
சாபத்தையும் சமமாக கையாள தெரிய வேண்டும். அதுதான் தியானம். அதுதான் ஞானம். அந்த வித்தை தெரியவில்லை என்றால் அந்த வரமே சாபமாக மாறிவிடும். சரி, அடுத்த கதையையும் பார்க்கிறாயா? பார்க்கிறேன் தாயே. அந்த நேரம் அந்த ரூம்ல யாருமே இல்ல. நான் தனியா நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு தெருவுல படுத்திருந்த 4 நாய் எந்திரிச்சு என்ன பார்த்து முறைச்சுச்சு. அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே வேற. ஓட்டப்பந்தயம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு விளையாட பிடிக்காதுன்னு வீட்டுக்கு கிளம்புனது தப்பா போச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாய் உரும்ப ஆரம்பிச்சுச்சு. இன்னொரு நாய் என்ன பார்த்து மெல்ல மெல்ல மெல்லமா நடந்து வந்துச்சு. பாயறதுக்கு ரெடி ஆச்சு. சாமி, இதுக்கு மேல நின்னா அவ்வளோதான்னு உள்ளுக்குள்ள ஒரே பயம். அடுத்த நிமிஷம் அந்த 4 நாயும் என்ன துரத்த எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். எங்கேயுமே நிக்கல, அப்படி ஒரு ஓட்டம். என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நான் அப்படி ஓடினதே இல்ல. திரும்பியே பார்க்கலையே. நான் இங்க துரத்திட்டே வந்துச்சா? நான் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்தும் ஓடுறத நிறுத்தவே இல்ல. 4 நாயும் பாதியிலே டயர்டாயி விழுந்துருச்சு போல. ஆனா நான் ஓடுறத நிறுத்தலே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நான் கிரவுண்ட்ல ஓடி இருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது. அக்கா, அதுக்கப்புறம் என்னாச்சுக்கா? இரு சொல்றேன். அப்புறம் என்ன, ஓட்ட பந்தயத்துல நான் தான் ஃபர்ஸ்ட்னு மெடலை கொடுத்து பாராட்டினாங்க. அன்னையில இருந்து நானும் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆயிட்டேன். சோ படிப்பும் முக்கியம், விளையாட்டும் முக்கியம். ஓகேவா? சரி அக்கா. எல்லாரும் ஏதாச்சும் ஒரு கேம்ல பெஸ்டா இருக்கணும். ஓகே? ஓகே அக்கா. சரி, ஹோம்வொர்க்லாம் பாருங்க. கோகுல் அக்கா, பேக தள்ளி வைடா. சரி, அக்கா பாத்து. நீ விட்டு, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர ஸ்நாக்ஸ். எல்லாரும் ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணணும். கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் அங்க போய் வைத்தியம் பார்த்து சரியாகி வந்திருக்காங்க. நீங்க 10-15 நாள் அங்க போய் தங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகும். 10 வயசு வரைக்கும் நல்லாதாங்க ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் காய்ச்சல் வந்துச்சு. அதுல 2 வாரம் படுத்தவதான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கவே இல்ல. வைரஸ் காய்ச்சல்ல தண்டுவடம் பாதிக்கப்பட்டு கால் செயலிழந்து போச்சுன்னு சொன்னாங்க. பண்ணாத வைத்தியமே இல்ல. அலோபதி, ஹோமியோபதின்னு எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அவர் ரொம்ப புத்திசாலி பொண்ணு. இது ஒரு குறையாவே நினைக்கிறது இல்ல. அப்படியா? வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. திவ்யா வந்திருக்காளா? அவ எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கா. லீவுக்கு வருவா. அடுத்த வருஷமாவது எங்க ஸ்கூல்ல வந்து சேருவாளா இல்ல ஊர்லயே படிச்சிட்டு இருப்பாளா? எனக்கும் அவளை இங்க சேர்க்கணும் தான் ஆசை. ஆனா அவ தான் பயப்படுறாமா. ஏன் அங்கிள்? 10ஆவதுல அவ 80% எடுத்தா, நீ 100% எடுக்கிற. உன் கூட போட்டி போட முடியுமா? அதான் பயப்படுறா. ஏன் அங்கிள், நான் அவளுக்கு சொல்லி தர மாட்டேனா? ஆ, நான் சொல்லி கொடுத்து 100க்கு 100 எடுக்க வைக்கிறேன். அவளை எங்க ஸ்கூல்ல வந்து சேர சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்றேன். சரிங்க அங்கிள், நீங்க பேசிட்டு இருங்க. சரிம்மா. ரஞ்சினி, இந்த பால் சாப்பிடுமா. சாப்பிடுமா, ஆறிட போது.
ரஞ்சினி, அங்கிள் ஒரு சாமியாரை பத்தி சொன்னாரு. உன்ன மாதிரி இருக்கிறவங்கள குணப்படுத்துவாராம். ஏமா, எதுக்கு என்ன டாக்டர் கிட்ட ரெகுலரா கூட்டிட்டு போறீங்க? இந்த சாமியார்லாம் நம்புறதுக்கா? அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. டாக்டர் சொல்றத மீறி, அறிவியலை மீறி, மந்திரத்தால எதுவும் நடக்க போறது இல்லம்மா. படிச்ச அப்பாவும் நீயுமே இப்படி சாமியார் அது இதுன்னு நம்புவீங்க? டாக்டர் சொல்லிட்டா அவங்க என்ன கடவுளா தீர்ப்பு சொல்றதுக்கு? என்னதான் படிச்சிருந்தாலும் உன்னை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கை தெரிஞ்சாலும் அதை தவற விடக்கூடாதுன்னு தான் பெத்தவங்க எங்களுக்கு தோணும். அப்போ ஒண்ணு செய்யுங்க. அப்பாவும் நீங்களும் போய் சாமியார பார்த்துட்டு 1 மாசம் கூடவே இருந்துட்டு வாங்க. என்னால வர முடியாது. எக்ஸாம் வேற வருது. ஸ்கூல்ல பெர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்ல. நான் வரல. நீ கூட தான் மீனாட்சின்னு உசுர விடுற. அவளை நம்புறல்ல, கொஞ்சம் இந்த சாமியாரையே நம்புனா என்னம்மா? ஏமா, என் மீனாட்சியும் அந்த சாமியாரும் ஒன்னா? ஏமா இப்படி பண்றீங்க? இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கேன். நல்லா படிச்சிட்டு இருக்கேன். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இல்லடி, அந்த சாமியார கூட அந்த மீனாட்சியை அனுப்புனதா நினைச்சுக்கோமே. இப்படியே எப்பவுமே இருந்துட முடியுமா? நாளைக்கு உனக்குன்னு ஒரு கல்யாண காட்சின்னு வாழ்க்கை இருக்கு, புரிஞ்சுக்கம்மா. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டனா? நான் இப்படியே இருந்துடுறேம்மா. உங்க கூடவே இருந்துகிட்டு மேல மேல படிச்சிட்டு இருப்பேன். எனக்கு இது போதுமா? ரஞ்சினி, அப்பா, உனக்கு 10 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோமா. நாம அந்த ஆசிரமத்துக்கு போறோம். ஆசிரமத்துல பேசிட்டம்மா, நாளைக்கே வர சொல்லிட்டாங்க. நான் போய் பணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேம்மா. இல்லப்பா, லீவ் தர மாட்டாங்கப்பா. பேசிட்டம்மா, ஸ்கூல் டாப்பர் நீ, உனக்கு லீவ் இல்லைன்னு சொல்லுவாங்களாமா? 10 நாள் இல்ல 20 நாள் கூட எடுத்துக்கோங்க, உனக்கு கால் சரியானா நல்லதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நேரா எக்ஸாமுக்கு வந்தா போதுன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி, நீ புள்ளகிட்ட இதெல்லாம் சொல்றது இல்லையா? காலையில நேரத்துக்கு கிளம்பணும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரியா? பால் அரைப்பது சீக்கிரம் குடிமா. மீனாட்சி, ஏதோ நடத்துற, நடத்து. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருங்க. நல்லா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க. இங்க வந்தவங்க எல்லாரும் குணமாயி தான் போயிருக்காங்க. நீங்க உங்க ரூம்ல போய் நல்லா ஓய்வெடுங்க. சரிங்களா? சாமி. நானும் உங்களை மாதிரி தான் நடக்க முடியாம தான் இங்க வந்தேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் சரியாயிடும். அம்மா, உன்னோட இஷ்ட தெய்வம் என்னம்மா? மீனாட்சி. மீனாட்சியா? பரிபூர்ணமா குணமாகணும்னு வேண்டிக்கமா. கொஞ்சம் நடந்து காட்டு. இதோ நடந்து காட்டு. சூப்பர் டி. துணிவு கொண்டே மனதில் துணையுண்டு.
பச்சை புடவை கட்டி பக்தர்கள் மனம் குளிர பாதையை தருகின்ற பரம்பொருளே. பூஜை நல்லபடியா முடிச்சிருச்சுமா. இப்போ உன்னால எந்திரிச்சு நடக்க முடியும். எந்திரிச்சு நடமா. எந்திரிமா. குழந்தைய நிக்க வைங்கம்மா. எங்க ஆசிரமத்துல இப்படி நடக்கிறது இதான் முதல் முறை. சில பேருக்கு 10 நாள்ல குணமாகும், சில பேருக்கு 10 வாரத்துல குணமாகும். இங்க வந்தவங்க யாருமே குணமாகாம திரும்பி போனதே இல்லை. எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நாளை காலையில நீங்க ஊருக்கு கிளம்பலாம். பூஜைகள் வீரியமான மருந்துன்னு எதுவுமே வேலை செய்யலன்னா அது மருந்தோட தப்பு இல்லம்மா, உன் நம்பிக்கையில தப்பு இருக்குமா. நீ மீனாட்சிய முழுசா நம்பல. நம்பினவங்கள அவ கைவிட்டதே இல்லை. நீ உன்னோட நம்பிக்கைய அவகிட்ட முழுசா அர்ப்பணிக்கவே இல்லை. அதனாலதான் இப்ப என்னோட வைத்தியம் வேலை செய்யாம போயிடுச்சு. உன்னால என்னோட உழைப்பெல்லாம் வீணா போயிடுச்சு. ஐயா ஐயா பாத்துக்க. நீ மீனாட்சிய முழுசா நம்பல. நம்பினவங்கள அவ கைவிட்டதே இல்லை. எனக்காக நீங்க நிறைய பண்றீங்க. உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டே இருக்கீங்க. சாரிப்பா. என்னாலதாம்மா உங்களுக்கு எல்லா கஷ்டமும். ரொம்ப நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். இனிமேல உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலமா. நான் அந்த மீனாட்சிக்கிட்டே போறேன். என்ன கிணறு கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு?
இந்த நேரத்துல நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வந்த. தினமும் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் சந்தோஷம் எங்க போச்சு? இன்னும் குணமாகலன்னு வருத்தப்படுறியா? நான் என் நிலைமைக்காக என்னைக்குமே வருத்தப்பட்டதில்ல. ஆனா நான் கும்பிடுற மீனாட்சிய நான் முழுசா நம்பலன்னு உங்க சாமியார் சொல்லிட்டாரு. எனக்கு அழுகழுகையா வருது. நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை. அவளுக்கு தெரியும், என் மீனாட்சிக்கு தெரியும். மகளே, என்ன பாரு. எல்லா பிறவியிலும் நீ மகிழ்ச்சியாகவே வாழ்ந்திருக்கிறாய். இப்பிறப்பும் ஒரு காரணத்திற்காகவே உன்னை படைத்திருக்கிறேன். உன் குறை உனது அடையாளம் அல்ல. எதிர்காலத்தில் உன் போன்ற நோயினால் பாதிக்கப்படும் மக்களை காப்பாற்ற நீதான் அதற்கு மருந்து கண்டுபிடிக்கப் போகிறாய். உன்னால் பல கோடி மக்கள் பயனடைய போகிறார்கள். நீ என்றும் என் பிரியத்திற்குரியவள். பிறப்பிலிருந்து எப்படி நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தாயோ அதே மகிழ்ச்சி என்றும் உனக்கு நிலைத்திருக்கும். நான் என்றும் உன் கூடவே இருப்பேன். தாயே மீனாட்சி, பாசம் காட்டிடும் பார்வதியாளே, பாடுகின்றேன் உன்னை பணிந்தேன் தாளே. பாசம் காட்டிடும் பார்வதியாளே, பாடுகின்றேன் உன்னை பணிந்தேன் தாளே. துணிவு கொண்டேன் மனதில் துணையுண்டு மீனாட்சி, துன்பத்தை அகற்றிடுவாய் துணிவே உன் காட்சி. துணிவு கொண்டேன் மனதில் துணையுண்டு மீனாட்சி, துன்பத்தை அகற்றிடுவாய் துணிவே உன் காட்சி. தாயே, எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாதவங்க வாழ்வையும், எல்லாம் இழந்தும் நிம்மதியை இழக்காதவர் வாழ்வையும் புரிய வச்சிட்டீங்க தாயே. உங்க படைப்போட திருவிளையாடல புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க தாயே. இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் தாயே?